தமிழக சட்டமன்றத்தில் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா தாக்கல். கள்ளச்சாராயம் தயாரிப்பது விற்போருக்கு ஆயுள் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம். விஷச்சாராய விற்பனை என்பது சமூக குற்றம் என்றும் அதனை முற்றிலுமாக ஒழிக்க அரசு உறுதி கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். விஷச்சாராய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம். விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை வெளிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. இனிமேல் கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டால் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளை பொறுப்பு என எச்சரித்துள்ளதாகவும் உள்துறை மானிய கோரிக்கை மீதான பதிலுரையில் தகவல். இனிமேல் எங்காவது கள்ளச்சாராய உயிர் பலி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல்துறை அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறேன். சாத்தான்குளம் மரணத்தை அதிமுக மறைக்க நினைத்ததால் தான் அப்போது சிபிஐ விசாரணை கேட்டதாக முதலமைச்சர் கருத்து. தமது அரசு எதையும் மறைக்கவில்லை என்பதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்றும் விளக்கம். மக்களவைத் தேர்தலில் செய்கூலி சேதாரம் இல்லாத முழுமையான வெற்றியை மக்கள் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. தேர்தல் தோல்வியை மறைக்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடர்ந்து எழுப்பி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்ததாகவும் விமர்சனம். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த பின் முதல் முறையாக வரும் 8ஆம் தேதி மாஸ்கோ செல்கிறார் பிரதமர் மோடி. போர் நிலவரம், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படக்கூடும் என தகவல். சென்னை குடிநீர் வாரியத்திற்கு 900 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. பழைய குடிநீர் குழாய்கள் அகற்றப்பட்டு புதிய குழாய்கள் அமைக்கப்பட்டு தூய்மையான குடிநீர் வழங்கப்படும் எனவும் கேள்வி ஒன்றுக்கு பதில். இந்த நிதியாண்டில் ஐடி துறைக்கு 119 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டு உள்ளதாக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கருத்து. நிதியமைச்சராக இருந்தபோது PTRிடம் நிதி கேட்க தாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு இருப்போம் என்பது இப்போது தெரிகிறதா என கேள்வி எழுப்பிய துரைமுருகன். இந்த நிதியாண்டுக்கு ஐடி துறைக்கு மொத்த நிதி ஒதுக்கீடு 119 கோடி. 100 கோடி ஆண்டுக்கு ஒதுக்கும் போது ஓரளவுக்கு தான் எங்களால் செயல்படுத்த முடியும். அவை முன்னர் இப்போ தெரியுதா தியாகராஜனுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இருப்போம் நிதி கேட்கும் போது. சேலம் மற்றும் கோவை அரசு மருத்துவமனைகளில் இந்த ஆண்டு செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் புதிதாக அமைக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். மதுரை அரசு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரித்தல் மையம் விரைவில் தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதில். ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான மாநில கல்விக் கொள்கை குழுவின் இறுதி அறிக்கை தயார். முதலமைச்சர் MK ஸ்டாலினிடம் நாளை மறுநாள் அறிக்கை தாக்கல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. பட்டாசு ஆலையின் இடிபாடுகளில் யாரேனும் சிக்கியுள்ளார்களா என தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர். பட்டாசு ஆலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாததே வெடி விபத்துக்கள் தொடர காரணம் என எடப்பாடி K. பழனிசாமி குற்றச்சாட்டு. உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களில் 19 பேருக்கு தொடர் சிகிச்சை. சேலம் அரசு மருத்துவமனையில் 8 பேர் சிகிச்சை பெறுவதாக தகவல். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. பந்தலூரில் 28 சென்டிமீட்டரும் கூடலூரில் 19 சென்டிமீட்டரும் மழை பதிவானதாக வானிலை மையம் தகவல். நீலகிரி மாவட்டத்தின் கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட இடங்களில் 4வது நாளாக நீடித்த மழை. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் கயிறு கட்டி பத்திரமாக கடந்து சென்ற உள்ளூர் மக்கள். பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளில் பணிபுரியும் ஊழியர்களில் திறமையற்றவர்களை அடையாளம் கண்டு மாதந்தோறும் அறிக்கை அளிக்க வேண்டும். மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை கடிதம். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் நடிகர் கமல்ஹாசன் சந்திப்பு.
30 நிமிட சந்திப்பின் போது சினிமா குறித்தும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை குறித்தும் விவாதித்ததாக எக்ஸ் தளப்பதிவு.